ஹலோ விவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்குது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம் இன்றைக்கில் பார்க்க போகிறது லிட்டில் ஹார்ட்ஸ்னு 2024 எடுக்கப்பட்ட ஒரு மலையாள படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த வில்ல பார்க்க போகிறோம். இது ஒரு ரோம்காம் ட்ராமா. ஷெயின் நிகாம், ஷெயின் டாம் அண்ட் மைமா நம்பியார்னு சொல்லி பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வில்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தில் அழகான ஒரு 3 காதல் கதை, அந்த காதல் கதையை சுற்றி நடக்கக்கூடிய ஹியூமர்ஸ்னு சொல்லி அழகான ஒரு பிளாட்டை எடுத்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவோட அப்பா, அவர் பேர் பேபி. பேபிக்கு வந்து ஒரு 40லேருந்து 45 வயசுக்கு மேலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு இந்த டைமில் வந்து ஒரு பெண் மேலே காதல் வருது, ஸ்ரேயா அப்படிங்கிற பெண். இந்த ஸ்ரேயா அப்படிங்கிற பெண்ணுக்கு வந்து கல்யாணமாகி ஒரு குழந்தை, ஒரு 15 வயசுக்குள்ள ஒரு குழந்தையே இருக்குது. ஸோ இந்த ஒரு காதலில் இதுதான் ஒரு பிரச்சனை. 2வது காதல் நம்ம ஹீரோவோட காதல். இது ஒரு வழக்கமான காதல் தான். நம்ம ஹீரோயினே வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காதலை இத்தனை நாளாக நட்போட பழகிட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலி கிட்ட சம்மதம் வாங்கி எப்படி காதலை கல்யாணமாக ஆக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது நம்ம ஷெயின் டாம் காதல். இந்த காதலை பொறுத்தளவுக்கு இப்பொழுதுக்கு இந்தியாவில் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு காதல் அப்படி சொன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 காதல் கதையை சுற்றி நடக்கக்கூடிய ஹியூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிளாட்டை செட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எனக்கு கண்டிப்பாக நல்லா பிடிச்சிருந்தது. ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு லவ் ஸ்டோரி. அதில் ஹியூமர்ஸ் பக்காவாக நிறைய இடங்களில் நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கை அந்தளவுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் இந்த படத்தில் கதாபாத்திரங்களை ரொம்ப அழகாக கையாண்டுருக்காங்க. ஸோ ஹீரோவோட அப்பா, அந்த கதாபாத்திரம் பண்ணக்கூடிய ஹியூமர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் மேஜராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது, அவங்களோட காதல் வரக்கூடிய அந்த பஸ் சீன்ஸ்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட்டான வைப். இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆன் ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியுது. மைமா நம்பியார் அண்ட் ஷெயின் நிகாம் இவங்களோட காதல் வந்து ஒரு ரொட்டீனான காதலாக இருந்தாலும் இவங்களோட பேரிங் ஆன் ஸ்க்ரீனில் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலை கொடுக்குது. அதுவுமே சில இடங்களில் ஃபன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம ஷெயின் டாம் அவரோட காதலை வந்து நம்ம ஹீரோ கிட்டக்க இன்ட்ரோ பண்ணும்போது அந்த ஏர்போர்ட் சீன்லாம் செம ஃபன்னாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஷெயின் டாம் வந்து இந்த மாதிரியான கேரக்டர்லாம் சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காரு பாருங்க, அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். இப்படி இந்த 3 காதலை ஹியூமர்ஸ் மட்டுமே வச்சு காமிக்கணும் அப்படின்னு டேரக்டர் ஆசை பண்ணல. எமோஷனலாகவும் சில இடங்களில் பேசப்படுது இந்த படம். அந்த எமோஷன் போர்ஷன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கிறதுனால பெருசாக எந்த இடத்துலையுமே எனக்கு போரிங் ஆகலை. ஸோ படம் எந்த பிக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதோ அதே பிக்கப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வரைக்கும் போகிறாங்க. ஸோ நடுவில் எங்கேயுமே ட்ராப் ஆகாதனால இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறது என்னோட ஹோப்பு. டெக்னிக்கலாக சவுண்டான ஒரு படம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரு, பிஜிஎம்ஸ், சாங்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் பிஜிஎம்ஸ்லாம் நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் நல்லா இருந்துச்சு. கலர் கிரேடிங்கும் சில இடத்துல சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ரோம்காம் ட்ராமாவாக கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. ஹியூமர்ஸ் இந்த படத்தில் மேஜர் ஒர்க் அவுட் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ட்ராமா. இந்த வீடியோட இறுதி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.